பூமிக்கு மேற்பரப்பிலிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்னை மக்கள் நேற்று வெறும் கண்களால் பார்த்துள்ளார்கள். விண்வெளியில் அவ்வப்போது சில ஆச்சரியமான விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை மே 14ஆம் தேதி வரை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று நாசா கூறியுள்ளது. விண்வெளி நாம் நினைப்பதை விட பெரியது. மனிதர்கள் தோன்றிய காலம் தொடங்கி தற்போது வரை விண்வெளியை புரிந்து கொள்ள முயன்று வருகின்றார்கள். விண்வெளியில் நாசாவுடன் இணைந்து பல்வேறு நாடுகள் அமைத்துள்ள இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 13 முறை நம் பூமியை சுற்றி வருகிறது. மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த மையத்தில் விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வுகள் நடத்தி வருகின்றார்கள். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்னையிலிருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று நாசா அறிவித்திருந்தது. நேற்றிரவு 7 மணி முதல் 7 நிமிடங்களுக்கு வானில் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை மக்கள் சர்வதேச விண்வெளி மையத்தை வெறும் கண்களால் பார்த்துள்ளார்கள். சில இடங்களில் மேகமூட்டம் இருந்தாலும் விண்வெளி மையத்தை சரியாக பார்க்க முடிந்ததாக மக்கள் கூறியுள்ளார்கள். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்து வருகின்றார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் காரணத்தினால் இதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று கூறுகின்றார்கள். ஏற்கனவே அறிவித்தபடி 7 மணிக்கு மேல் வானில் வெளிச்ச புள்ளியாகவும் சற்று நீண்ட கோடாகவும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பார்க்க முடிந்தது என்று மக்கள் கூறியுள்ளார்கள். மேலும் கோவையிலிருந்து சென்னை வரை இருக்கும் மாவட்ட மக்கள் மே 14ஆம் தேதி வரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பார்க்கலாம் என்று நாசா தெரிவித்துள்ளது. கோவை, உதகை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம் மக்கள் விண்வெளி மையத்தை பார்க்கலாம் என்று கூறியுள்ளது. அதாவது மே 12ஆம் தேதி காலை 4 மணிக்கும் இரவு 7 மணிக்கும், மே 13ஆம் தேதி காலை 5 மணிக்கும், மே 14ஆம் தேதி காலை 4 மணிக்கும் விண்வெளி ஆய்வு மையத்தை பார்க்கலாம் என்று நாசா தெரிவித்துள்ளது. இது தவிர தற்போது எட்டா அக்வாரிட் என்ற விண்கல் மழை நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. விண்வெளியில் இருக்கும் சிறு குறு கற்கள் பூமியின் ஈர்ப்பு விசையால் வளிமண்டலத்தில் மோதும் போது அது பற்றி எரிந்து சாம்பலாகிவிடும். இந்த காட்சியை பார்ப்பது எரிக்கல் விழுவதை போன்று தோன்றும். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட சில மாதங்களில் இந்த நிகழ்வு நடக்குமாம். இதுதான் விண்கல் மழை என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் இதனை பார்க்க முடியும் என்றும், இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த விண்கல் மழை இன்றும் நாளையும் உச்சத்தை எட்டும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த காட்சியை இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவில் தெளிவாக பார்க்க முடியும் என்று கூறுகின்றார்கள். அதே போல இந்தியாவில் பெங்களூரில் இதனை பார்க்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.